தினந்தோறும் வன்முறை கலாச்சாரம் பெருகிக்கிட்டே தான் இருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில திருச்சியில் காவலர் குடியிருப்புக்குள்ளேயே ஒருத்தரை விரட்டி விரட்டி காவலர் வீட்டுக்குள்ள எஸ்ஐ வீட்டுக்குள்ளேயே வெட்டி கொள்றாங்கன்னா அப்ப சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுன்னு தான் சொல்லணும். இங்க எங்க அமைதியாக இருக்கிறது? எல்லா ஆட்சியிலையும் குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா ஆட்சியும் குற்றங்கள் நடக்கதான் செய்யும். கடந்த ஆட்சி ஒப்பிடும்போது குற்றங்கள் குறைவா இருக்குன்ற மாதிரி அது வெள்ளை அறிக்கையை கொடுக்க சொல்லுங்களேன். வெள்ளை அறிக்கை கேட்டா அந்த இப்படி பேப்பரை கொடுப்பாரு. கிரைம் ரேட் கூடி தாங்க இருக்கு. எங்க குறைஞ்சிருக்கு? எங்க ஏதோ பொது விவாதத்துக்கு வர சொல்லுங்க, அவங்கள பேசலாம். இல்ல சட்டசபையில அதை பேச சொல்லுங்கிறேன். சட்டசபையில எதிர்கட்சியை பேசினாலே நீங்க துண்டிச்சிடுறீங்களே, நேரலையை துண்டிச்சிடுறீங்களே, அப்புறம் இது எப்படி மக்களுக்கு தெரியும்? இன்னொன்று எத்தனை பாலியல் வன்கொடுமை வழக்கு அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், அப்புறம் திருவண்ணாமலையில் கொடுமை என்னன்னா, பெற்ற தாயின் கண் முன்னே அந்த இளம்பெண்ணை 2 காவலர்கள் பாலியல் வன்கொடுமை செய்தாங்களா இல்லையா? இவங்களுக்கெல்லாம் எங்க இந்த தைரியம் வருது? அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த வளாகத்தில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை அந்த மாணவிக்கு இவங்க சொல்லாங்க, நாங்கள் உடனே பிடிச்சோம், உடனே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும், கோர்ட்டில் உடனே வழக்கு நடந்து உடனே அந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மற்ற வழக்குகளில் இவர்கள் செய்தார்களா? கோயம்புத்தூர் அந்த மாணவி பாலியல் வழக்குகள் கூட சுட்டுப்பிடித்தவர்களுடைய விவரங்களோ அது குறித்த பின்னணியோ இதுவரைக்கும் ஊடகங்களுக்கு வெளிப்படையாக சொல்லப்படாமல் இருக்கப்படுது. ஆனால் அந்த சம்பவம் நடந்த ஒரு 2 நாட்களிலேயே அந்த பெண் குறித்த தகவல்கள் வெளி வந்துச்சு. பாதிக்கப்படுபவர்களுக்கு தான் இவர்கள் இங்கே தண்டனை கிடைக்கிறத தவிர குற்ற செயலில் ஈடுபடுபவர்களுக்கு பாதுகாவலராக இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு காவல்துறை ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாதனால தான் இவ்வளோ அவலங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ம பல தடவை சொல்லிட்டோம். ஒரு நிரந்தர டிஜிபி இருந்தப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்து தானே சார் இருந்துச்சு, நடந்துகிட்டு இருந்ததுங்க. நான் இல்லைங்கிறேன். இப்போ தலையில்லா ஒரு முண்டம் போல் தான் அந்த துறையே இருக்கிறது. காவல்துறைக்கு பொறுப்பேற்கக்கூடிய முதல்வரும் மௌனமாக தானே இருக்கிறாரு. அவருக்கு இதுலலாம் என்னங்க நேரம் இருக்கு? அடுத்து ஏதாவது ஒரு படம் வந்துச்சுன்னா ப்ரிவியூ ஷோ போடுவார், விமர்சனம் எழுதுவார், போக வேண்டியது ஃபோட்டோ ஷூட் நடத்த வேண்டியது, போஸ் கொடுக்க வேண்டியது, அப்படி வர வேண்டியது, போக வேண்டியது, இதுதான் நடக்குதே தவிர யாரை பற்றியுமே இவர்களுக்கு கவலையே கிடையாது. எந்தெந்த ப்ராஜெக்ட் போடலாம், எவ்வளோ கமிஷன் வாங்கலாம், எவ்வளோ கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம் இருக்கே தவிர மக்கள் மீது துளி கூட அக்கறையற்ற ஆட்சி தான் இன்று தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு ஆனந்த் நம்மோடு இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினந்தோறும் அறிக்கை கொடுத்துட்டே இருக்காரு. நேற்று ஒரு அறிக்கை கொடுத்தாரு, சென்னையில் ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகமாகிடுச்சுன்னு கொடுத்தாரு. இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ஒரு பெண் காதலிக்க மறுத்ததால் 12ஆம் இருக்கக்கூடிய மாணவி கொத்தி கொல்லப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் பெண்களுக்கான பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் திமுக அரசு கிட்டத்தட்ட தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஊடகங்கள் வாயிலாக கட்டமைச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் சொல்கிறது போல் தினந்தோறும் வன்முறை கலாச்சாரம் பெருகிக்கிட்டே தான் இருக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சியில். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில், அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் மாவட்ட நீதிமன்றங்கள் செயல்படுது. சிபிஐ கோர்ட்டு அந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்ட்லாம் அங்கே செயல்படுது. அந்த கோர்ட்டுக்கு வந்தவங்களை வெட்டுறதுக்கு அங்கேயே இன்னொரு குரூப் தனி கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளங்க, அது ஹார்பரு எல்லாமே இருக்குது. நம்ம அங்கே எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாம் அங்கே தான் இதே, புரியுதுங்களா? பீச் ஸ்டேஷன் ஒட்டி அங்கே பல ஆயிரம் மக்கள் கூடுற இடத்துல பட்டாக்கத்தி அருவாள் வச்சு நடு ரோட்டில் விரட்டி வெட்டியிருக்கிறாங்கன்னா, அதாவது சென்னையில் மாநிலத்தின் தலைமையிடத்தில் அதுவும் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் அலுவலகத்தில் இந்த மாதிரி வன்முறை நடக்குதுன்னா அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதை தான் அண்ணன் எடப்பாடியார் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறார். இந்த மாதிரி பல சம்பவங்கள் இங்கே நடந்தது. டிஜிபி அலுவலகத்திலேயே டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் முன்னாடி அடிக்கலையா? அந்த மாதிரி இவர்களுக்கெல்லாம் என்ன தைரியம் வருது? அதே மாதிரி திருச்சியில் காவலர் குடியிருப்புக்குள்ளேயே ஒருத்தரை விரட்டி காவலர் வீட்டுக்குள்ளே எஸ்ஐ வீட்டுக்குள்ளேயே வெட்டி கொள்றாங்கன்னா அப்போ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுன்னு தான் சொல்லணும். இங்கே எங்கே அமைதியாக இருக்கிறது?
தமிழகம் எங்க அமைதியா இருக்கு. இவங்க சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே தவிர, இந்த ஆட்சி வந்து அலங்கோல ஆட்சியாகத்தான் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதுக்கு இந்த மாதிரி வன்முறை கலாச்சாரம் எல்லா ஊர்லயுமே, எல்லா இடத்துலயுமே பட்டப்பகலிலே நடைபெற்று இருக்குது. முதல்வர் தொகுதியிலேயே நடந்திருக்கு. இந்த கஞ்சா அடிச்சிட்டு ஜெயில்ல இருந்து வெளிய வந்தவங்க வந்து வர்றவங்க, போறவங்கலாம் வெட்டியிருக்கிறாங்க. அது அந்த நபர்கள் மேல வழக்கு பதிவு செய்யவில்லை. அது அந்த வீட்ல ஒருத்தர் ஓனர் வந்து அவங்க சிசி கேமரால பதிஞ்சிருக்கு. அவர் இது சமூக வலைதளத்துல வெளியிடுறாரு. ஏன்னா காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த மாரி நடக்குதே அப்படின்னு போட்டா, அவங்க மேலேயே இந்த அரசாங்கம் வந்து வழக்கு போடுது. அப்போ இந்த லட்சணத்துலலாம் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கேட்டா அமைதியில் பூங்காவாக தமிழகம் திகழ்கிறதுன்னு சொல்லிட்டு டயலாக் பேசிக்கிட்டு போட்டோக்கு போஸ் குடுத்துட்டு இருக்கிறாங்க முதல்வரும், துணை அவர் என்ன முதல்வரும். சொல்ற எல்லா ஆட்சியிலையும் குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ம். எல்லா ஆட்சியும் குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். கடந்த ஆட்சி ஒப்பிடும்போது குற்றங்கள் குறைவா இருக்குன்ற மாதிரியான அது வெள்ளை அறிக்கைய குடுக்க சொல்லுங்களேன். வெள்ளை அறிக்கைன்னு கேட்டா அந்தந்த இப்படி பேப்பர குடுப்பாரு. தொழில்துறை மந்திரி சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி குடுப்பாங்க. ஏன்னா நம்ம தான் குற்ற ஆவணங்கள் தான் நம்ம பார்க்குறோமே. செய்தித்தாள்கள்ல வருதே. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேனல்ல இத பத்திலாம் எதுவுமே சொல்றது கிடையாது. பட் ஆங்கில நாளேடுகள்லாம் வந்து எவ்வளவு வந்து கிரைம் ரேஷியோ ஏறி இருக்கு தமிழ்நாட்டுல. பாலியல் வன்கொடுமைக்கு வழக்குகள் எவ்வளோ ஏறி இருக்கு. எத்தனை கொலை குற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஆங்கில நாடுகள் ஒரு சிலது வந்து எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம தமிழ்நாட்டுல பேசுற 100 ஆண்டு காலம் ஒரு ஒரு ஆங்கில நாளிதழ் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து சேர்க்கவே கூடாது இதுல வந்து. ஏன்னா அவர் வந்து திமுகவின் ஊதுகுழலாக மூத்த பத்திரிகையாளர். என்ன ஒரு பாரம்பரியமாக தமிழகத்துல வந்து 100 ஆண்டு கடந்த ஒரு பத்திரிகைன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர, அவங்கலாம் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர, தினந்தோறும் குற்றங்கள் வந்து குறையவே இல்லை. அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றன. இது ஒரு சில இதெல்லாம் வந்து அச்சு ஊடகங்கள் வந்து வெளிப்படுத்தி தான் வருகிறது. கிரைம் ரேட் கூடிதாங்க இருக்கு. எங்க குறைஞ்சிருக்கு? எங்க ஏதோ பொது விவாதத்துக்கு வர சொல்லுங்க அவங்கள வந்து பேசலாம். இல்ல சட்டசபையில அத பேச சொல்லுங்கங்கிறேன். சட்டசபையில எதிர்க்கட்சிகள் பேசினாலே வந்து நீங்க வந்து துண்டிச்சிடுறீங்களே. நேரலைய துண்டிச்சிடுறீங்களே. அப்புறம் இது எப்படி மக்களுக்கு தெரியும்? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் உங்களுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சட்டசபையில எதிர்க்கட்சிகளோட குரல் வந்து நசுக்கப்படுது. அவங்களோட இது வந்து நேரலை வந்து துண்டிக்கப்படுது. அப்படிங்கிறப்ப இது மக்களுக்கு எப்படி கொண்டு போக முடியும்? அதனால தான் உங்கள மாதிரி சமூக ஊடகங்கள் மூலியமா தான் இந்த செய்திய வந்து நம்ம கொண்டு போறோமே தவிர, குற்ற நிகழ்வுகள் எங்க குறைஞ்சிருக்கு? இது மக்களுக்கே தெரியுங்க. ஏன்னா, இப்ப கலெக்டர் ஆஃபீஸுக்கு உள்ள வந்து அந்த ஆயிரக்கணக்கான பேர் கூடுற இடத்துல லட்சக்கணக்கான பேர் தினந்தோறும் வந்து செல்கின்ற இந்த பீச் ஸ்டேஷனை ஒட்டி அந்த ஏரியா ஃபுல்லா ஹார்பர் இருக்கு, துறைமுகம் இருக்கு, பக்கத்துல உயர்நீதிமன்றம் இருக்கு, இன்னொரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கு, ஜெய்டி கோர்ட் இருக்கு. அங்க வந்து நான் ரோட்ல வந்து ஓட ஓட பட்டாக்கத்தி அருவாளால வெட்டுறாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது தான் உண்மையே தவிர, இங்க அமைதி பூங்காவை தமிழ்நாடு திகழவில்லை. இன்னொன்னு எத்தனை வந்து பாலியல் வன்கொடுமை வழக்குகள் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், அப்புறம் திருவண்ணாமலையில கொடுமை என்னன்னா, திருவண்ணாமலையில ஆந்திராவிலிருந்து கோவிலுக்கு வந்த ஒரு அம்மாவும் பொண்ணும் வர்றாங்க. அவங்க சொந்தக்கார வண்டியில பஸ்ஸில் கூட வர்றதுக்கு காசு இல்லாமல் ஒரு லோடு ஏற்றிட்டு வர்ற வண்டியில் வராங்க. அதை நிறுத்தி அந்த பெற்ற தாயின் கண் முன்னேயே அந்த இளம்பெண்ணை வந்து 2 காவலர்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்தாங்களா இல்லையா? இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து தைரியம் வருது? இது அமைதி பூங்காவா திகழ்றது? இது சொல்றதுக்கு வெட்கமா இல்ல உங்களுக்கு? அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நான் வந்து காவலர்களே வந்து வந்து ஒரு இளம் பெண்ணை அந்த பெண்ணின் தாயின் கண் முன்னே வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்களே, இங்க எங்க இருக்குங்கிற நான் வந்து இந்த ஆட்சிய அதாவது இந்த ஆட்சி என்னன்னு சொல்றதுக்கே இது இல்ல. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. காவல்துறை ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்கணுமே தவிர, அமைதி பூங்காலாம் போய் எவ்வளவு நாள் ஆயிடுச்சுங்க. இந்த அரசாங்கம் என்னைக்கு வந்ததோ 2021 என்னைக்கு வந்து இவங்க வந்து பதவி ஏத்தாங்க, அன்னையிலேருந்து தினந்தோறும் வன்முறை, பாலியல் கொடுமை, போதை கலாச்சாரம், இந்த மாதிரி கொலைகள் எல்லாமே நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதில துளி கூட குறையவே இல்லை. அதிகரித்து தான் இருக்கிறதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சார், ஆனா இப்ப ஒரு குற்றங்கள் நடக்குது. எல்லா எதிர்க்கட்சிகள் கண்டிக்கிறாங்க. ம், எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை விடுறாரு. ம். அந்த குற்றத்துக்கு அடுத்த நடவடிக்கைகள் என்னன்றது பொது வழியில குடுத்தா தானே அ செஞ்சா தானே மக்களுக்கு அந்த ஒரு பயங்களோ, இல்ல குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும்ல. ஆமா. அது மாதிரி நடவடிக்கைகள் இதுவரைக்கும் தமிழக காவல்துறை எடுத்ததா தெரியப்படலையே. இப்ப நீங்க சொன்ன மாரி ம், கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை நடக்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ம். இந்த பாலியல் வன்கொடுமைக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அந்த காவலர்களுக்கு என்ன கடுமையான தண்டனை குடுத்திருக்காங்க? நல்ல அது நல்ல அது கேள்வி. போன்றத பொது வழியில சொல்ல நல்ல மறுக்கிறாங்க. கேள்வி. நீங்க கேட்டது நல்ல கேள்வி. ஏன்னா வந்து, இதுல வந்து இவங்க சொல்லுவாங்க. நாங்க வந்து உடனே நடவடிக்கை எடுத்தோம், பண்ணோம்னு எந்த விஷயத்துல சொல்லுவாங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த வளாகத்தில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை அந்த மாணவிக்கு வந்து இவங்க சொல்லுவாங்க, நாங்க உடனே புடிச்சோம், உடனே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யோம், கோர்ட்ல உடனே வழக்கு நடந்து, உடனே அந்த நபருக்கு வந்து தண்டனை வாங்கி குடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க.
ஏன்னா அதுல பல சந்தேகங்கள் அப்பொழுது எழுப்பப்பட்டன. இன்னும் அந்த கண்டிப்பா. சந்தேகங்கள் அப்படியே தான் யார் அந்த இருக்கின்றன. சார்ன்ற கேள்வி இப்படியே அந்த இருக்கு. கேள்வி இன்னும் அந்த கேள்வியாக தான் இருக்கிறதே தவிர, அதே மாதிரி மற்ற வழக்குகளில் இவர்கள் செய்தார்களா? அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஏன்னா, திருவண்ணாமலையில 2 காவலர்கள். ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்துல அவ்வளோ அவசரம் காட்டுனீங்கல்ல? அந்த அவசரம் ஏன் அங்க காட்டல? அப்ப இங்க வேற ஒரு சந்தேகங்கள் அந்த கேள்விக்கு வந்ததுனால, யார் அந்த சார்ங்கிற கேள்வி வந்ததுனால, எதையோ மறைப்பதற்கு இது பண்ண அது வேக வேகமா அந்த வழக்கை முடித்து விட்டார்கள். இப்ப அதே மாரி வந்து பண்ண வேண்டியது தானே! திருவண்ணாமலையில நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அதுக்கு என்ன நடந்திருக்கு? இதுவரைக்கும் இல்லையே! அதாவது நம்ம செய்தி ஊடகங்கள் வர்றது ஒரு சில விஷயங்கள்லாம் வெளிய தெரிகிறதே தவிர, அண்ணா பல்கலைக்கழகம் போன்றோ, கோவை மாணவி இது போன்றோ, திருவண்ணாமலை அதாவது திருவண்ணாமலை வந்து உச்சத்தின் கொடூரம். அது வந்து ஏன்னா, வேலியே பயிரை மேய்ந்ததுங்க போல காவலர்கள் 2 காவலர்கள் டியூட்டியில இருக்கிறப்ப, யூனிஃபார்ம்ல இருக்கிறப்ப, இந்த மாதிரி ஒரு தாயின் கண் முன்னே அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்கன்னா, அவங்களுக்குரிய தண்டனை இந்த அரசாங்கம் என்ன செய்தது இதுவரை? அப்படிங்கிறது தான் நம்ம மக்கள் மன்றத்தில வைக்கிற கேள்வி. அதாவது இதெல்லாமே பூசி முழுகுது. அந்த ஒரு நாள் செய்தியா அது கடந்து போச்சே தவிர, அந்த திருவண்ணாமலை சம்பவம் வந்து ஒரு நாள் செய்தியாக கடந்து சென்றதே தவிர, ஒரு அழுத்தம் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு போன்றோ, கோயம்புத்தூர் மாணவிக்கு போன்றோ, அந்த செய்தி ஏன் மூடி மறைக்கப்பட்டது? அதாவது இந்த மாதிரி தினந்தோறும் இது நடந்துகிட்டு இருக்கு. பாலியல் வன்கொடுமைங்கிறது தினந்தோறும் நடக்குது. அந்த விஷயத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த வந்து ஆந்திராவுல இருந்து வந்திருக்காங்கன்றப்ப, தமிழகத்த பத்தி அந்த அங்க இருக்கக்கூடிய மாநில மக்கள் எப்படி என்ன நினைப்பாங்க? நினைப்பாங்க? மறுபடியும் அவளை போன்ற மக்கள் அதாவது கோயிலுக்கு ஒரு வரணும்னு ஒரு யோசிப்பாங்களா? கோவிலுக்கு சாமி கும்பிட வர்றவங்களுக்கு இந்த நிலைமைன்னா, நம்ம தமிழகத்தின் மானம் அண்டை மாநிலங்களில் கப்பல் ஏறுகிறதுங்கிறது தானே உண்மை. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கார்? சிஎம் வந்து தான் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாருங்கிறது தான் மக்கள் முன் நான் வைக்கிற கேள்வி. இல்ல இத்தனைக்குமே வந்துட்டு தலைமை அதாவது டிஜிபி இல்லாததும் ஒரு குறையாக தான் வந்து குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அது நம்மளே அந்த இத பத்தி பேசிட்டோம். அதாவது இன்னைக்கு காவல்துறை வந்து ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாதனால தான் இவ்வளோ அவலங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பல தடவ சொல்ட்டோம். அது இந்த அரசாங்கத்தின் செவிகளிலும், முதல்வர் செவிகளிலும் விழவே இல்லை அப்படிங்கிறது தான் ஆனா ஆனா ஒரு நிரந்தர டிஜிபி இருந்தப்ப இந்த மாதிரி சம்பவம் நடந்து தானே சார் இருந்துச்சு. நடந்துகிட்டு இருந்ததுங்க. நான் இல்லங்கிறேன். இப்போ வந்து தலையில்லா ஒரு முண்டம் போல் தானே அந்த துறையே இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், ஒரு பொறுப்பு டிஜிபிங்கிறது ஒரு சர்டன் லிமிட் தான் அவருக்கு வந்து பவர்ஸு. அவர் கீழ இருக்க மத்த உயர் அதிகாரிகள் வந்து அவர் பொறுப்பு தானேன்னு சொல்லிட்டு, அவர இது பண்ணிட்டு போயிடுறாங்க. அவரோட பேச்சுக்கு வந்து கேட்கறது கிடையாது. இன்னொன்னு முதல்வர சுற்றி ஒரு லாபி ஏற்கனவே நான் கூறியது போல, ஒரு சில உயர் ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் ஒரு வட்டத்த போட்டுக்கிட்டாங்க. அவங்க பொறுப்பு டிஜிபிய மதிக்கிறது கிடையாது. அப்படிங்கிறப்ப எப்படி சட்டம் ஒழுங்கு இருக்கும்? புரியுதுங்களா? நாளைக்கு ஒரு நிரந்தர டிஜிபி வரப்ப அவர் எப்போது வேணுமானாலும் இன்னைக்கு பொறுப்பு டிஜிபியா இருப்பார், மாற்றப்படலாம். அதனால நமக்கு என்னடான்னு சொல்லிட்டு அவரு இருந்து காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நிதர்சனம்னு திறமையான அதிகாரி தான். அவர் மேல் நான் குற்றம் சுமத்தவில்லை. அதாவது பொறுப்பு டிஜிபியை இது பண்ணிட்டு நிரந்தர டிஜிபியை நியமித்தால் தான் கொஞ்சமாவது இந்த அரசாங்கத்து திராவிட உருட்டு மாடல் ஆட்சியில் எதுவுமே வன்முறைகளோ இந்த மாதிரி குற்றங்களும் குறைய போவதில்லை. இருந்தாலும் சற்றாவது குறையுமேங்கிற நம்பிக்கையின் பேர்ல தான் நம்ம வந்து சொல்றோம். அதையும் வந்து ஒரு பொறுப்பு டிஜிபி இது பண்ணிட்டு நிரந்தர டிஜிபி பண்ணலாம இவங்க எவ்வளோ இன்று வரை காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் அவங்க எதிர்பார்த்த அதிகாரியின் பெயர் அந்த லிஸ்ட்ல இல்ல அப்படிங்கிற ஒரே இதுக்காக இவங்க காலம் தாழ்த்திட்டு இருக்காங்க தான் நிதர்சனமான உண்மை. இங்க கோயம்புத்தூர்ல அந்த மாணவி பாலியல் வழக்குகள் கூட அந்த 3 பேரை சுட்டு பிடித்ததாக பெருமையா பேசுனாங்க. இது போன்ற நடவடிக்கைகள் அடுத்து அந்த அந்த சுட்டுப்பிடித்தவர்களுடைய விவரங்களோ, அது குறித்த பின்னணியோ இதுவரைக்கும் வந்து ஊடகங்களுக்கு வந்து வெளிப்படையா சொல்லப்படாம இருக்கப்படுது. இல்ல அதுதான். அதுல வந்து ஏன்னா அந்த விஷயத்த வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதுல என்னன்னா, அந்த கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் வந்து இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. அப்ப சொன்னது. இப்ப இவ்வளோ நாட்கள் கடந்து விட்டன. அவங்க இது வந்ததுக்கப்புறம் அந்த அடையாள அணிவகுப்பு நடத்துவாங்க. இந்த நபர்கள் தான் குற்றம் செய்த நபர்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரைக்கும் இந்த இத வந்து பொது வெளியில வந்து இந்த குற்றவாளிகளின் புகைப்படங்களையோ, இல்ல அவரை பற்றி ஏதோ வந்து சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இன்று வரை அ அந்த அடையாள அணிவகுப்பு நடைபெற்றதா அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது வந்து செய்தியா வெளிய வரல. ஆனா அந்த சம்பவம் நடந்த ஓரிரு நாட்கள்லயே அந்த பெண் குறித்த தகவல்கள் வெளிய வந்துச்சு. அந்த பெண் யாரு? எந்த ஊரை சேர்ந்தவங்க? அவங்களோட அப்பா என்னவா இருக்காரு? அவர் என்ன பதவியில இருந்தாரு? இது குறித்த தகவல்கள்லாம் ஊடகங்கள் வெளிய அதாங்க வந்துச்சு. சொல்றேன். இதுல என்னன்னா, இந்த மாரி பாலியல் வன்கொடுமை வழக்குல வந்து அந்த பெண்ணை பற்றியோ, பெண்ணின் குடும்பத்தாரை பற்றியோ வரவே கூடாது. பொது வெளியில் வரவே கூடாது அப்படிங்கிறது தான் இது. புரியுதுங்களா? ஆனா, இத வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த திராவிட உருட்டு மாடல் அரசாங்கம் தொடர்ந்து இந்த மாரி பாதிக்கப்பட்ட நபர்களின் விவரங்களையே பொதுவெளியில்
பாதிக்கப்பட்ட குற்றவாளியாக்குறதுக்கான அந்த மாதிரி ஒரு கோணத்துல வந்து பாதிக்கப்பட்டவர்களையே அசிங்கப்படுத்துகின்ற மாதிரியும் குற்றவாளி ஆக்கப்படுகிறதும் தொடர்ந்து ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட அந்த இது வந்து அந்த முதல் தகவல் அறிக்கையே வெளியில வந்தது. இது வந்து வரவே கூடாது. இந்த மாதிரி குற்ற வழக்குகள்ல வந்து முதல் தகவல் அறிக்கை வந்து மிகவும் ரகசியமா வைக்கப்படும். யாருமே இது பண்ண முடியாது. அது வந்து எப்படி பப்ளிக்கா லீக் ஆச்சு அப்படிங்கிறது அன்னைக்கே வந்து ஒரு பெரிய ஒரு விவாத பொருளா இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில இன்னைக்கு கோயம்புத்தூர் மாணவியை பற்றிய விவரமோ, ஒரு பெற்றோர் விவரமோ குடுத்தா, அந்த மாணவியின் குடும்பமும், சுற்றத்தாரும் எப்படி பொதுவெளியில் வருவாங்க? நாளைக்கு அவங்களுக்கு வேற ஏதாவது மிரட்டல் வரலாம் இல்லையா? அப்படிங்கிறதுல இந்த அரசாங்கத்துக்கு அக்கறையே கிடையாது. அதான் சொல்றேனே, பாதிக்கப்படுபவர்களுக்கு தான் இவர்கள் வந்து இங்க தண்டனை கிடைக்கிறதே தவிர, குற்ற செயலில் ஈடுபடுபவர்களுக்கு பாதுகாவலராக இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இல்ல இத்தனை பிரச்சனைகளுக்கும் காவல்துறையினுடைய மௌனம் அது பொறுப்பா இருக்கு. ஆனா காவல்துறைக்கு பொறுப்பேற்கக்கூடிய முதல்வரும் மௌனமா தானே இருக்கிறாரு. அவருக்கு இதுலலாம் என்னங்க நேரம் இருக்கு? அடுத்து ஏதாவது ஒரு படம் வந்துச்சுன்னா ப்ரிவ்யூ ஷோ போடுவாரு. விமர்சனம் எழுதுவாரு. ஏன்னா, தூய்மை பணியாளர்கள் வந்து 13 நாட்களாக வந்து அமைதியான முறையில் வந்து ஒ இது ஸ்ட்ரைக் இது பண்ணியிருந்தாங்க. போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் வந்து கூலி படத்துக்கு ரிவ்யூ போட்டார். அன்று இரவு தான் வந்து அந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறை வந்து அவளை அடித்து துன்புறுத்தி கட்டுக்கட்டாக இழுத்து வண்டியில் இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அன்னைக்கு வந்து இவர் வந்து கூலி படம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மழை வெள்ளம் வந்தபோது டெல்டா மாவட்டங்கள்ல வந்து நெல்மணிகள் வந்து அவ்வளோ வந்து லட்சக்கணக்கான டன் நெல்மணிகள் வந்து வீணா போச்சு. அப்போ இவர் வந்து இந்த ஒரு படத்த பார்த்துட்டு பைசன்னு ஒரு படம்னு நினைக்கிறேன். அத பார்த்துட்டு, அதில் நடித்த நடிகரையும், இயக்குனரையும் கூப்பிட்டு, தன் வீட்டுக்கு கூப்பிட்டு, பாராட்டு பத்திரம் வச்சுக்க படம் சூப்பரா இருக்குங்கிறாரு. அங்க வந்து டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயிகள் வந்து வாழ்வாதாரம் இழந்து, வட்டிக்கு பணம் வாங்கி, விவசாயம் பண்ணி, அத வந்து நஷ்டமடைஞ்சு பயிர் இது அதாவது அந்த பயிர் மணிகள்லாம் வந்து பிள்ளைகளை போல் வளர்ப்பார்கள் விவசாயிகள் வந்து. விவசாயம் பத்தி கொஞ்சமாவது புரிதல் இருந்தால் தான் இவங்களுக்கு இந்த அக்கறை இருக்கும் விவசாயிகள் மேலும், மக்கள் மேலும் இருக்கும். அது கிடையவே கிடையாது. அந்த மாரி சூழல் தான் பைசன் படத்த பார்த்துட்டு இவரு என்ன பண்ணாரு, அந்த டைரக்டர்ட்ட சொல்றாரு. "உங்களோட ஒவ்வொரு படத்தையும் நான் வந்து உற்று நோக்குகிறேன்" அப்படின்னாரு. வைரக்கல். ஒ உற்று நோக்குகிறேன்னாரு. ஒரு சினிமாவ நீங்க உற்று நோக்குற நீங்கள் வந்து வைத்திருக்கும் காவல்துறையில் உங்கள் கையில் வைத்திருக்கிறீர்களே, நீங்க வந்து உங்க காவல்துறை தினந்தோறும் என்ன நடக்குது? என்ன மாரி குற்றங்கள் நடக்குது? அந்த குற்றங்களை தடுப்பதற்கான வழி என்னன்னு என்னைக்காவது நீங்க ஆராய்ஞ்சிருப்பீங்களா? புரியுதுங்களா? அதான் எதுக்கு எடுத்தாலும் சொல்றீங்களே, நானும் டெல்டா மாவட்டத்துக்காரன் தான் நீங்க சொல்றீங்களே, இவ்வளோ விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டார்களே, நீங்க சினிமா பார்த்துட்டு அந்த இயக்குனரையும், நடிகரையும் வந்து பாராட்டு பத்திரம் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர, மக்களின் மீதும், விவசாயிகள் மீதும் உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குங்கிறத நான் கேள்வி கேட்கிறேன். புரியுதுங்களா? துளி கூட அக்கறை கிடையாதுங்க. இவங்க போக வேண்டியது, ஃபோட்டோ ஷூட் நடத்த வேண்டியது, போஸ் குடுக்க வேண்டியது, அப்படி வர வேண்டியது, போ வேண்டியது. இதுதான் நடக்குதே தவிர, துளி கூட மக்களை பற்றியும், தமிழகத்தை பற்றியும், விவசாயிகளை பற்றியும், வியாபாரிகளை பற்றியும், மாணவர்களை பற்றியும், யாரை பற்றியும், தாய்மார்களை பற்றியும், யாரை பற்றியுமே இவர்களுக்கு கவலையே கிடையாது. எந்தெந்த ப்ராஜெக்ட் போடலாம், எவ்வளோ கமிஷன் வாங்கலாம், எவ்வளோ கலெக்ஷன் பார்க்கலாம், அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம் இருக்கே தவிர, மக்கள் மீது துளி கூட அக்கறையற்ற ஆட்சிதான் இன்று தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சார் இப்ப நீங்க கமிஷன், கலெக்ஷன் சொல்றதுனால, இது போன்ற குற்றச்சாட்டுகள் அந்த கமிஷன் கலெக்ஷன்னால நிறைய தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் விட்டு போகுது, அண்டை மாநிலங்களுக்கு போகுதுன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. எப்படி பாருங்க? ஆமா. அது ஒரு பெரிய பட்டியலே வாசிக்கலாம் நம்ம வந்து. இப்ப தொழில்துறை மந்திரி வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் வந்து கேள்வி கேட்கிறப்ப, நக்கலு இவ்வளோ நக்கலு ஒரு நையாண்டியா இருந்தா, ஒரு A4 ஷீட் ஒயிட் ஷீட்ட வந்து நீங்க வந்து காட்டுறீங்களே, உங்களுக்கு எவ்வளோ ஒரு நக்கல் இருக்கும். உங்களோட வயது கூட அவரோட அரசியல் அனுபவம் கூட இந்த தொழில்துறை மந்திரி டிஆர்பி ராஜா அவர்களுக்கு வந்து கிடையாது. புரியுதுங்களா? எவ்வளோ நக்கல் உங்களுக்கு வந்து எவ்வளோ தொழில்துறையை வந்து நீங்க விட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. எவ்வளோ தொழிற்சாலைகள் வந்து தமிழகத்துல வந்து ஒப்பந்தம் போட்டும் அதாவது நீங்க ஈர்க்கிறது வேற. ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறமே அவங்க வெளிமாநிலங்களுக்கு போறார்கள் என்றால், அப்ப அங்க என்னமோ நடக்குது. ஏன்னா தொழில்துறையை இவர்கள் வேறொரு விதமாக அழுத்தம் தருகிறார்கள். அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். என்ன அவர்களுக்கு கேட்கிறது ஃபெசிலிட்டீஸ் குடுக்குறதில்ல. 1 இன்னும் அதை தாண்டி அவங்க கிட்ட இவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு தெரியல. அதனால தான் நிறைய தொழில்துறை நிறுவனங்கள் வந்து அண்டை மாநிலங்களுக்கு வந்து போகுது. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா அ தென்கொரியாவை சேர்ந்த ஒரு ஹவாங் ஷங் அப்படிங்கிற வந்து ஒரு காலணி தயாரிக்கிற நிறுவனம். அது தோல் சார்ந்து இல்லாத
தோல்ல தான் எல்லாம் பண்ணுவோம். தோல் தோல் சார்ந்து இல்ல தோலில் செய்யாத மற்ற இது பண்ற ஒரு காலணி நிறுவனம். 1720 கோடிக்கு இங்க வந்து ஒரு அவங்க இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்கு இருந்தாங்க. அதுல திட்டத்திட்ட 20,000 இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டது. அந்த அது நிறுவனம் வந்தா 20,000 பேருக்கு வேலை கிடைச்சிடும். ஒப்பந்தமே போட்டாங்கங்க. அவங்க வர்றேன்னு சொல்ல ஒப்பந்தமே தமிழக அரசோடு வந்து தூத்துக்குடியில வந்து அவங்க இந்த மகாநாடு நடத்துனாங்களா, அதுல வந்து ஒப்பந்தமே போட்டார்கள் அந்த நிறுவனம். தூத்துக்குடி நிறுவனத்திற்கு இல்ல தூத்துக்குடியில ஒரு இந்த இந்த ஒரு இது நடத்துனாங்க. அவங்க வந்து அரசாங்கம் வந்து ஒரு மகாநாடு நடத்துனாங்க இண்டஸ்ட்ரி. அதுல வந்து அந்த நிறுவனம் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட்டது. 1720 கோடிக்கு வந்து இந்த மாதிரி 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு தருகின்ற ஒரு நிறுவனத்தை நாங்கள் இங்கே தொடங்குகிறோம் போட்டது. ஆனா, இப்ப அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னா, அந்த நிறுவனம் ஒப்பந்தம் போட்ட ஒரு நிறுவனம் வந்து இன்னைக்கு ஆந்திராவுக்கு போயிருச்சு. புரியுதுங்களா? அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, அப்போ இங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்ட ஒரு நிறுவனம் வந்து அண்டை மாநிலத்துக்கு போகுதுன்னா, அந்த நிறுவனத்திற்கு இவர்கள் கொடுத்த அழுத்தம் என்ன? அதுக்காவது கட்டமைப்பு வசதி இங்க இல்லைன்றியா? கட்டமைப்பு அதாவது இவங்க என்ன கேட்குறாங்க, லேண்ட் வந்து எங்களுக்கு இந்த இது வேணுங்கிறாங்க. அவங்க கேட்குற இடத்துலயே லேண்ட் குடுக்கல. ஜாஸ்தியா சொல்றாங்க. ஏக்கருக்கு இவ்வளோன்னு சொல்லி ஜாஸ்தியா சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன், இதுல வந்து நீங்க கமர்ஷியலா பார்க்கக்கூடாது. இந்த உருட்டு மாடலாச்சும் எதை பார்த்தாலும் வணிக நோக்கத்தோடயே பார்க்கிறது தான் அவங்களோட செயல்பாடு. ஏன்னா இது ஒரு பொது நோக்கமா பார்க்கணும். ஒரு அரசாங்கம் நடந்தானே குடுக்க போறீங்க. அதுல வந்து நீங்க வந்து குத்தகை தொகையை வந்து குறைத்துக் கொண்டால் 20,000 இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வருது. காலங்காலத்துக்கும் 20,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வருது. அதே மாதிரி இந்த நிறுவனம் வந்து இங்கே செயல்பட்டிருந்தால், இந்த நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டு வெளியே செல்லும் அந்த பொருட்களுக்கான வரி, இந்த இதர வருமானங்கள் நமக்கு வந்து அந்த நிறுவனம் மூலமாக தமிழக அரசுக்கு வருது. இதை எப்படி வந்து இவங்க வந்து ஒரு கமர்ஷியலா பார்த்துட்டு, அது இல்லாம அந்த நிறுவனத்திற்கு வேற ஏதாவது வந்து அழுத்தம் கொடுத்திருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து அதெல்லாம் பண்றவங்க தான். புரியுதா? அதனால தான் அந்த நிறுவனம் அங்கேருந்து போயிடுச்சு. இது மட்டும் இல்ல. இன்னொன்னு வேதாந்தா, ஃபாக்ஸ்கானும் சேர்ந்து வந்து தைவானை சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து வேதாந்தா குரூப்போட சேர்ந்து வந்து அந்த செமிகண்டக்டர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது இன்னைக்கு அதுதான் உலக நாடுகள்ல வந்து இந்த செமிகண்டக்டர்ங்கிறது தான் வந்து ஒரு பரவலாக்கப்பட்டு அது ஒரு ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. அது வந்து அந்த நிறுவனம் வந்து தமிழகத்தில் தான் முதல்ல வந்து இது பண்ற மாரி ஒரு இது உருவாச்சு. ஆனா, அதோட இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, அ ஒ 1.54 லட்சம் கோடிகள். 1.54 லட்சம் கோடிகள் வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி இருந்தது. அதுல திட்டத்தட்ட வேலைவாய்ப்பு மட்டுமே 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு. அது இப்ப எங்க போச்சு தெரியுங்களா? அது குஜராத்துக்கு போயிடுச்சு. தமிழகத்தின் பொருளாதாரம் எங்கேயோ போயிருக்கு கண்டிப்பா. கிட்டத்தட்ட 1,50,000 கோடிக்கு மேல வந்து அது செமிகண்டக்டர் ஒரு இது வந்து இங்க பண்றாங்க அப்படிங்கிறது 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வர்றது வந்து இன்னைக்கு குஜராத் மாநிலத்துக்கு போயிருக்கு. இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம். அதே மாதிரி ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து இந்த ஆப்பிள் ஃபோன்லாம் அசெம்பிள் பண்ணி வைக்கிறாங்களா, அது இன்னொரு இது வந்து ஏற்கனவே ஒசூர்ல ஒண்ணு இருக்கு. அது இன்னொரு ஒரு 4,000 கோடி ஒரு ப்ராஜெக்ட் இங்க வர்ற மாரி இருந்தது. அதுவும் இந்த அரசாங்கம் வந்து ஒரு முறையாக செயல்படுத்தாமல் முறையாக அவங்களுக்கு வந்து இது ஒத்துழைப்பு தராதனால அதுவும் வந்து கர்நாடகாவுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதே மாதிரி மைக்ரான் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் பேஸ்டு கம்பெனி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6,770 கோடியில வந்து அது செமிகண்டக்டர் தான். அதுவும் வந்து இங்க நம்ம தமிழ்நாடுக்கு தான் வந்து தமிழ்நாடோ இல்ல தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாதிரி இடம் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம போதிய ஒத்துழைப்பு அந்த இதுக்கு கம்பெனி குடுக்காதனால அவங்களும் குஜராத் போயிட்டாங்க. அதே மாதிரி தொடர்ந்து இதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கூகுள் நிறுவனம். இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க மேடைக்கு மேடை பேசுறாங்கல்ல, யாரு? இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து இந்த உருட்டு மாடல் ஆட்சியில இருக்கிறாங்க. ஓபிஎஸ் வந்து பேசுறாங்க இல்லையா? கூகுள் பிச்சை. இன்னைக்கு அமெரிக்கால வந்து கூகுள்லே அவர்தான் தமிழர். ஒரு தமிழர். தமிழில் படித்தவர். அவர் வந்து திராவிட கொள்கை இது திமுக இதுல வந்து படிச்சவரு அப்படி இப்படின்னு பெருமைப்படுத்துறாங்க. அவர் படிச்சதெல்லாம் வேற, அரசு பள்ளியில படிக்கல. அதெல்லாம் வேற. அதுக்கு நம்ம போகல. அவர் ஒரு பச்சை தமிழர் தானே? இவங்க தமிழர், தமிழகம் சொல்லிட்டு இது பண்ணி பெரிய ஒரு பிம்பத்த கட்டமைக்கிறாங்கல்ல. ஏன் இவர் அமெரிக்காலாம் போயிட்டு தானே வந்தாரு. தொழில்துறை இது பண்றதுக்கு இவர் போகாத நாடே கிடையாது. சிங்கப்பூர் போனாரு, ஜப்பானு, துபாய் எங்கெங்கேயோ போனாரு. அமெரிக்கா போறப்ப சுந்தர் பிச்சையை பார்த்து அவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கலாம்ல. நீங்க தமிழகத்தில் பிறந்தவர், தமிழராக இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டுல வந்து நீங்க இண்டஸ்ட்ரி கொடுத்து முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, இவங்க வந்து தமிழரின் பெருமையை இவங்க வந்து பேசிக்கலாம். ஆனா இங்க பேசுறது ஒண்ணு, செயல்படுத்துறது ஒண்ணு. ஏன்னா, இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, கூகுள் வந்து ஏஐ நிறுவனம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? அத வந்து 15 பில்லியன்
15 பில்லியன் மதிப்புள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை வந்து ஆந்திரா மாநிலத்தில் விசாகப்பட்டினத்துலேருந்து தொடங்கியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து சுந்தர் பிச்சை வந்து தமிழர், தமிழகத்தில் படித்தவர், அப்படி இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, அவர்கிட்ட போய் தமிழகத்தில் வந்து முதலீடு இருக்க உங்களுக்கு வக்கில்ல. நீங்கள் வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் போய் நீங்கள் நான் முதலீடு இருக்க போகிறேன்ட்டு அங்கே போயிட்டு கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஃபோட்டோ போஸ் கொடுத்துக்கிட்டு தான் வர்றீங்களே தவிர, தமிழகத்திற்கு நீங்கள் செய்தது என்ன அப்படிங்கிறது தான் நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிற கேள்வி. அதே மாதிரி அமராராஜ் பேட்டரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து பேட்டரி 2 வீலர் 4 வீலர் பண்ணுறல, அந்த அமராராஜ பேட்டரி இந்தியாவிலேயே ஒரு 2வது பெரிய ஒரு நிறுவனம். அது வந்து இன்னைக்கு வந்து பேட்டரியோட தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலங்கள் மாற்றத்தின் பொழுது எல்லாமே எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்துவிட்டுனா, அதனால் பேட்டரியோட பயன்பாடு வந்து தேவை வந்து அதிகமாக இருக்குது. அந்த நிறுவனத்தையும் இவங்க வந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு ஒரு சூழலை உருவாக்கவில்லை. புரியுங்களா? இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதே மாதிரி சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் 15 கோடிக்கு வந்து இங்கே வந்து பண்ணுறேன்னாங்க. அவங்களும் வந்து குஜராத்துக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இன்னு சொல்கிறாங்களா, சிறு குறு தொழில், அது இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் எல்லா தொழில் வழக்கம் பெருக்குவோம். ஏன்னா இந்த சிறு குறு தொழிலுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இது. அதுதான் வந்து காலப்போக்கில் வந்து ஒரு பெரிய விரைவிடைய ஒரு கடைமுக மக்கள்கிட்டயும் பொருளாதாரத்தை ஆமாம். அதாவது நீங்கள் அந்த சிறு குறு தொழில் அந்த நிறுவனங்களில் வந்து வேலை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய படிப்பறிவோ ஒரு பட்டப்படிப்போ அதெல்லாம் பெருசாக தேவையில்லை. ஒரு சாதாரண உழைப்பை மட்டும் இது பண்ணாலே போதும். ஒரு படிக்காதவன் கூட அந்த சிறு நிறுவனங்களில் வந்து சிறு குறு தொழில் செய்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். அது வந்து திட்டத்திட்ட 9,000 நிறுவனங்கள் வந்து இங்கே பதிவு வச்சு இன்னைக்கு வரைக்கும் மூடி இருக்கிறாங்க. சிறு துரு தொழிலில் வந்து 8லேருந்து 10 பேர் 15 பேர் வேலை செய்கிற அந்த அளவுக்கான ஒரு இதுதான். அதுக்குரிய ஒரு ஏற்பாட்டையும் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி செய்யவில்லை. இந்த இதில் இந்த 9,000த்துக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து அவங்க ஆரம்பித்ததுலேயே அப்படியே நின்றுட்டாங்க. அவங்களுக்கு உரிய எந்த ஊக்கமும் எந்த ஒரு இதுவுமே அவங்க தரவே இல்லை. அது ஏற்கனவே நான் ஒரு இதில் சொல்லியிருந்தேன். சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்து இந்த சிறு குறு தொழிலுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட நிதியில் 50% மேற்பட்ட நிதியை வந்து ஒதுக்கின நிதியை அவங்க பயன்படுத்தலை, திருப்பி கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க வந்து என்ன தொழில்துறை இங்க முன்னேற்றாங்கிறது வந்து இது ஒன்னே சாட்சி. ஏன்னா வெள்ளை பேப்பர் மாதிரி ஆயிப்போச்சு. அதாவது இவங்க வெத்து ஆட்கள் அப்படிங்கிறது இது வெற்று அரசு, இது வேடிக்கை பார்க்கின்ற மக்கள் அவலங்களை வேடிக்கை பார்க்கின்றது, துயர் துடைக்கின்ற அரசு கிடையாது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இங்க குஜராத்துக்கும் ஆந்திராவுக்கும் இவ்வளவு நிறுவனங்கள் தமிழகத்துக்கு வராம போகுதா, அது கூட பாஜகவின் சதியாக கூட இருக்குமோ? பாஜக சதி என்னங்க இருக்கு இதுல? பாஜக கூட சொல்லலாம்ல, இவங்க இப்படிதான் உருட்டுவாங்க. குஜராத்துக்கு போயிருக்கு, ஆந்திராவுக்கு இப்படிதான் உருட்டுவாங்க. பாஜக கூட்டணி எல்லாம் இப்படிதான் உருட்டுவாங்க. இவங்களுக்கு இதை தவிர வேற என்ன இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், ஒரு தொழில்துறை நிறுவனம் வருதுன்னா அவனுக்கு வந்து இபி வந்து இவ்வளோ ரேட்டு கொடுக்கணும், எனக்கு லேண்டு இவ்வளோ கொடுக்கணும், தண்ணி வசதி, இந்த மாதிரி போக்குவரத்து அந்த ஏற்றுமதி பண்ணுறதுக்கு துறைமுகம் அருகிலேயோ அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அவன் வருவான். அதுக்கு நீங்கள் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம உற்று நோக்க வேண்டியதுன்னா, நான் தான் சொல்கிறேனே, அவங்களுக்கு இவர்கள் வந்து இந்த இடம் கொடுப்பதோ இது கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண வரவன் எங்கே சீப்பாக லேண்டு கிடைக்குது, எங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி கம்மியாக இருக்குது, போக்குவரத்து சேதம், அது எல்லாமே தமிழகத்தில் இருக்குது. தமிழகத்தில் இல்லாத எந்த வசதியும் எல்லா வளங்களும் தமிழகத்தில் இருக்கின்றன. சாலை வசதியாக இருக்கட்டும், துறைமுகங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை தாண்டி வருகின்ற நிறுவனங்களுக்கு இவர்கள் என்ன மாதிரி அழுத்தம் கொடுக்கிறார்கள், என்ன ப்ராஜெக்ட் வேல்யூ எவ்வளோ, புரியுதுங்களா? அதுதான் நான் திருப்பதி என்ன இந்த மாதிரி வர்றதுனாலதான் இந்த நிறுவனங்களுக்கு எதுக்குடா. இன்னொன்னு இதுல என்னன்னா, வன்முறை கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு தமிழகத்தில். வந்து அமைதி பூங்கா வந்த தமிழகம் வந்து வன்முறை கலாச்சாரம் அதிகமாகி பெருகி கொண்டே போகிறது. அப்படிங்கிறப்ப ஒரு அமைதியான ஒரு மாநிலத்துக்கு தான், ஒரு இடத்துக்கு தான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் வருவான். தினந்தோறும் பிரச்சனைகள் நடக்கிற இடத்துல, ஒரு வன்முறை இருக்கிற இடத்துல வந்து எப்படி வந்து வருவாங்க? அவங்க இதெல்லாமே பார்ப்பாங்களே. ஏன்னா ஆயிரக்கணக்கான கோடிகள், லட்சக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்யும் நிறுவனங்கள் வந்து அங்கே வந்து தனக்கு நிறுவனத்துக்கு ஏற்ற சூழல் இருக்கிறதா என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. வன்முறை இந்த மாதிரி இவ்வளோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் எதுலையுமே இவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் முற்றிலுமாக தொழில்துறையில் தோல்வியடைந்த அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் இதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த ஒரு கூத்தடிச்சாங்க, கல்வியில் சிறந்தது தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூத்தடிச்சாங்க இல்லையா. ஒரு மகேஷ் பொய்யாமொழி கூட பெருசாக என்னமோ அவர் துறையில் பெரிய சாதிச்சிட்ட மாதிரி
என்னென்னமோ பில்டப்லாம் கொடுத்துட்டு பண்ணிகிட்டு இருப்பார். அவர் இப்போ டாக்டரேட் முடிச்சிருக்காரு அப்படின்லாம் பார்க்குறோம். சரி இவ்வளோ உங்களுக்கு படிப்பறிவு இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. இப்போ 2 நாட்கள் முன்னும் ஒரு செய்தி. தருமபுரியில் வந்து பாலக்கோடு வட்டாரத்தில் வந்து ஸ்கூலில் வந்து இல்லை ஸ்கூலுக்கு ஸ்கூலில் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து போதிய வகுப்பு அறைகள் கிடையாது. ஹையர் ஸ்கூலு, எலிமெண்ட்ரி ஸ்கூலில் போதிய வகுப்பறைகள் இல்லாமல் ஒரு ரூமோ 2 ரூமோ தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க கோவிலில் தான் போய் மற்ற கிளாஸ்லாம் நடக்குது. இன்னும் அந்த உயர்நிலை பள்ளி இருக்கிற இடத்துல அவங்கெல்லாம் வெளியே மரத்தடியில் வந்து கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அவலம் தான் பள்ளி கல்வித்துறையில் இருக்குது. சரி இதெல்லாம் பார்த்த ஊர் பொதுமக்கள், நீங்கள் தான் ஒரு அரசாங்கம் வந்து பள்ளி கட்டமைப்பையும் ஆசிரியர்களையும் நியமிக்க வேண்டியது, நல்ல கட்டிடங்களை கொடுக்க வேண்டியது, வசதிகளை செய்து தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. கண்டிப்பா அதுக்காக நிதி ஒதுக்குறாங்க. அதுக்கு தான் அதில் பெருகளவு நிதி ஒதுக்குறாங்க. பள்ளி கல்வித்துறைக்கு தான் எனக்கு தெரிந்து பெருமளவில் நிதி ஒதுக்கப்படுவது பள்ளி கல்வித்துறைக்கு தான். அந்த நிதியெல்லாம் எங்கே போகுதுன்னு என்னோட கேள்வி. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த பாலக்கோடு அருகில் இருக்கிற இந்த அவலம் என்னன்னா, அந்த ஸ்கூலில் வந்து வெளியே நடத்துனதுனால பிளாக் போர்டு கிடையாது. இதெல்லாம் பார்த்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, சரி இடம் நாங்களே வாங்கி தரோம். ஊர் மக்கள் வந்து அனைவரும் சேர்ந்து வந்து அரசாங்கத்துக்கு வந்து இடத்த வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல பில்டிங் கட்டுறதுக்கு துப்பு இல்லாத ஒரு துறையாக தான் பள்ளி கல்வித்துறை வந்து இன்னைக்கு இருக்குது. இதில் வந்து தொழில்துறையாக இருக்கும், எந்த துறையாக இருக்கட்டும், அனைத்திலும் ஊழல், அனைத்திலும் மெத்தனை போக்கு, கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன். அவர் அடிக்கிற டயலாக்கு அவருக்கு வந்து அவரை பார்த்தே அவர் கூறிக்கொள்கிற டயலாக்கு தான் அதுன்னு நான் பார்க்குறேன். என்ன எந்த துறையில் எடுத்தாலும் ஊழல், என்ன கமிஷனு நம்ம பார்க்குறோம். இந்த இதுலலாம் திருவண்ணாமலை பக்கத்தில் கட்டின கொஞ்ச நாள்லேயே அந்த பாலம் இடிஞ்சு போனது நிறைய இது பார்க்குறோம். இப்போ இந்த என்ன மழை பெஞ்சிரு சென்னையில் வந்து என்ன பல்லாங்குழி சாலைகள் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் தான் சொல்கிறேன். மக்களின் மீது துளி கூட அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் நடைபெற்று வருகிறது. காட்டாட்சி அரசாங்கம் தான் சொல்லணும். ஏன்னா வன்முறையெல்லாம் அந்தளவுக்கு போச்சு. காட்டாட்சி அரசாங்கம். ஏன்னா அந்த இதே மாதிரி தான் லல்லு பிரசாத் யாதவ் வந்து காட்டாட்சி அரசாங்கம் தொடர்ந்து நடத்தி கொண்டதின் விளைவுதான் இன்று சிறுக சிறுக தேய்ந்து அங்கே வந்து லல்லு பிரசாத் குடும்பமே தூக்கி எறியப்பட்டிருக்கு. புரியுங்களா? அதை போன்ற ஒரு நிலைமையை 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சியும் அந்த குடும்ப ஆட்சியும் கண்டிப்பாக தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. அதுதான் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறத நான் இதன் மூலம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமா சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டாங்க. நன்றி சார். நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.